நாம் அப்படியே நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். இஃப் யூ ஹேவ் பைபிள் வித் யூ, வேதம் இருந்துச்சுன்னா அங்கே வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் வசனத்தை போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஷாபா ரகா தூ ரபாசே லீஃப்ரஹாந்தோசே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷாகா தூ ரபாசியாந்தோ மாந்தா ஹீசே லீஃப்ரஹாந்தோசே லபு ஷாகா தூ ரபாசியாந்தோ எல் ரோஃபியா ரேசே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. Spirit of the Lord, thank you Lord, thank you Jesus. Ribantu re sefa rabasiato lashrabantu se rebasia. Thank you Jesus. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. Thank you. I hope you have taken the Bible. Thank you Jesus, thank you Jesus. எப்படியெனில் யோவான் 1:17, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மறுபடியும் படிக்கலாம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பரலோகத்திலுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை எங்களுக்கு தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கின நோக்கத்தை, நீர் எங்களை இந்த பூமியிலே வைத்து எங்களை பூமியிலே உருவாக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரை பட்ட பாடு நினைவு கூறுகிறோம். நீர் எங்களை மீட்ட அந்த இரட்சிப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தையை நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் நேற்று தினத்திலும் கர்த்தருடைய கிருபையை பற்றி தியானித்தோம். இன்றைக்கும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒன்று கிடையவே கிடையாது. முதலாக இந்த பூமியிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாக அந்த சீனாய் மலையிலே கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணமானது நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காமிப்பதற்காக, நீங்கள் செய்வது இது தவறு இது சரி என்பதை காண்பிப்பதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை தண்ணீர் நிறைவேற்றி கிருபையும் சத்தியமும் கொடுக்கிறார். இப்பொழுது இந்த ரெண்டு பிரமாணம் இருக்கிறது. ஒன்று ஓல்டு கவர்னன்ட், இன்னொன்று நியூ கவர்னன்ட். நாம் தினந்தோறும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த திராட்சரசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியில் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்வது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை. இன்னொரு பழைய உடன்படிக்கைன்னு சொல்றது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நம்ம அப்பனா நியாயப்பிரமாணம் சொன்ன எல்லாவற்றையும் நம்ம மீறி நடக்கலாமா? அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணத்தை நாம் அன்பினாலும் கர்த்தர் மேல இருக்க அன்பு, ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப், அதனால அந்த நியாயப்பிரமாணத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைவேற்றுவோம். இதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆதியிலே கர்த்தர் வானத்தை பூமி சிருஷ்டித்த பொழுது கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். மனிதன் அந்த அதிகாரத்தை பிசாசினிடத்திலே அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறான் ஒரு பாவம் செய்யும் பொழுது. இப்பொழுது கர்த்தர் அவன் பாவம் என்பதை அவனுக்கு யார் அதை உணர்த்துறான் என்று சொன்னா, அவனுக்குள்ள இருக்கிற கில்ட்டி கான்சியஸ்னஸ், தனக்குள்ள இருக்கிற ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக அத்தி இலைகளை அவன் தைத்து கொண்டு ஆதாமும் ஏவாளும் அவன் மறைந்து கொள்றாங்க. கர்த்தர் அந்த பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வரும்பொழுது ஆதாமே ஏவாளை எங்க இருக்கீன்னு கேட்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் மறைந்து கொண்டு ஆண்டவர் சத்தத்திற்கு விலகி இருக்கிறாங்க. அப்போ என்ன இங்கிருந்து தெரியுதுன்னா, மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவன் சொல்லிய கட்டளையை மீறும் பொழுது மனிதனும் இறைவனும் பார்க்க முடியவில்லை, ஒருத்தரை பார்க்க முடியல. அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவன் சொல்லிய கர்த்தர் சொன்ன காரியங்களை அவங்க பின்பற்றும் பொழுது கர்த்தரும் ஆதாமும் எவ்வளோ ஒன்றாய் பேசி கொண்டிருந்தாங்க. முகமுகமாய் அவர்கள் ஃபெலோஷிப் வைத்திருந்தாங்க. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். இப்பொழுது பாவம் செய்த பொழுது மனிதனையும் கர்த்தரையும் பிரித்தது அந்த பாவம். இந்த பாவத்தை நாளுக்கு என்ன ஆகுதுன்னா பூமியில் அதிகரித்து கொண்டிருக்குது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறாங்க. துரத்தப்பட்ட பொழுது ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும்
ஒரு சுடர் வீசுகிற பட்டயம் வைக்கப்படுகிறது. இந்த பட்டயம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரும் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் நுழையாதபடிக்கு வைக்கப்படுகிறது. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பூமியை பண்படுத்தி, இந்த பூமியில் உள்ள, உங்களுக்கு தெரியும், அந்த பூமி மேலே சாபம் போடுறாரு கர்த்தர். ஆதாம் மேலே ஒரு சாபம் இருக்குது, ஏவாள் மேலே ஒரு சாபம் இருக்குது, சர்பத்தின் மேலே ஒரு சாபம் இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டே வருது. கர்த்தர் வந்து அவர் பார்க்கறதெல்லாம், எனக்கு ஒரு மனிதன் தேவை, நான் வந்து நேசிக்கத்தக்கதாக. ஒரு ஆதாம் என்னை விட்டு விலகி போயிட்டான், ஒரு ஏவாள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக, கர்த்தர் தன்னை நேசிக்கிறவங்க யார் என்று பார்ப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கிறது தான் யாரும் காயின் வந்து கர்த்தரை நேசிக்கல. ஆனால் ஆபேல் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நேசிக்கிறார். கர்த்தரை நேசித்து கர்த்தரோடு கூட அவர் சஞ்சரித்து வருகிறார். ஒரு நாள் பார்க்கும் பொழுது காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருகிறாங்க. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா காயினுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சரியா இல்லை. ஆனால் ஆபேலுடைய இருதயத்தை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்ததினாலே ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் என்ன பண்றாரு? ஆபேலை கொன்று போடுறாரு. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதர் நேசித்தார், பிரியமா இருந்தார், ஆபேலை அங்கீகரித்து ஆபேலை தனக்காக வைத்து கொண்டார். ஆனால் ஆபேலை பிசாசானவன், காயின் மூலமாக பிசாசானவன் ஆபேலை கொன்று போட்டான். ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டது. இப்போ மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு? இன்னொரு மனிதன், தன்னுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட மனிதன் யாரா இருக்கான்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே வராரு. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனிதனை தான் தேடிட்டு இருப்பாரு. யாராவது ஒருவர் என் சத்தத்தை கேட்பாங்களா, யாராவது எனக்கு கீழ்ப்படிந்து யாராவது என்னை புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவருடைய இருதயம் ஏக்கமெல்லாம் வந்து தான் படைத்த மனிதர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா, தன்னை புரிந்து கொள்வாங்களா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு பார்க்கிறோம். ஏனோக்கு வந்து கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறாரு. எத்தனை வருஷம் சஞ்சரிக்கிறார் பார்த்தீங்கன்னா 300 இயர்ஸ், 300 வருஷம் கர்த்தரோடு கூட அவர் உறவாடுகிறார். கர்த்தரோடு கூட அவர் வாழ்க்கை அவர் திருமணமாக இருக்கு. ஆனாலும் 300 இயர்ஸ் ஏனோக்கு வந்து கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்து அவர் காணாமல் போகப்படுகிறார் என்று ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். இது எதற்காக சொல்றேன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாள் ஒன்று இருக்கிறது, அதற்காக சொல்லிட்டு இருக்கேன். பிரதர் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க நினைக்காதீங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் வெளியே அனுப்பப்பட்ட பொழுது கான்ஷியஸ்னஸ், கில்ட், அதாவது தன்னுடைய கான்ஷியஸ் சொல்கிறது தான் பாவம், இது தவறு, இது சரின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. There was no law given to man in this period from the Garden of Eden till மோசஸ் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. இது வரைக்கும் யார் யார் புரிந்திருக்கிறது? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த காரியங்கள் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாட்கள் தான் இந்த காரியங்கள். அதற்கப்புறம் கர்த்தர் வந்து நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏனோக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஏனோக்கு சஞ்சரித்து கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? விழுந்து போன தேவ தூதர்கள் மனிதனோடு அவர்கள் உறவு வைத்துக்கொண்டு பெரிய பெரிய நெஃப்லிம்ஸ் அண்ட் ஜெயன்ஸ் இந்த பூமியில் உருவாகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது செய்வதனாலே கர்த்தர் பூமியை அழிப்பதற்காக அவர் தீர்மானம் எடுக்கிறார். ஆனால் அதில் ஒரே ஒரு மனிதன், இங்கேயும் பாருங்க, கர்த்தர் ஒரே ஒரு மனிதன் நோவாவை கர்த்தர் கண்டு நோவாவின் மேல் கிருபையாக இருந்தார். நோவா மூலியமாக ஒரு 8 பேர் காப்பாற்றப்படுறாங்க. கர்த்தர் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொல்கிறார். அந்த ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தி அந்த பேழைக்குள்ள இந்த 8 குடும்பங்களும் பூமியிலே வாழும் ஊரும் பிராணிகளும் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களையும் கர்த்தர் அதை வந்து ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக அந்த மிருகங்களை அந்த பேழைக்குள்ளே வைத்து பேழையை என்ன பண்றார்? பாதுகாத்து அந்த பெரும் வெள்ளத்திலே பாதுகாக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போது பேழையிலிருந்து 8 பேர் வராங்க. 8 பேர் வந்த பொழுது பார்த்தா மறுபடியும் மனிதன் பழுகி பெறுகிறாங்க. ஆனாலும் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் யாருமே இல்லை. நோவாவுடைய பிள்ளைகள் ஷேம், யாபேத், இவர் 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற அந்த ஒரு ஆள் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் தான் கர்த்தர் பார்க்குறாரு, ஆபிரகாம் என்னொரு மனிதனை, அவர் தேராகு என்ற ஒருவனுக்கு பிறந்த ஒரு மனிதன் தான் ஆபிரகாம் வந்து விக்கிரங்களுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய எண்ணம் எல்லாம், இந்த இறைவனை நாம் கையால் படைக்கிறோம், எப்படி இந்த இறைவனை இந்த கையால் படைத்த விக்கிரகம் நமக்கு இறைவனாக மாறுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது. அந்த
தேடல் என்ன பண்ணுறது, ஒரு நாள் கர்த்தர் பேச, ஆபிரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஒரு சத்தம் வருது. அப்பொழுது அவன் ஆபிரகாமுடைய இருதயத்திலே அவன் அதை விசுவாசிக்கிறான், ஏதோ ஒரு தெய்வம் என்னை நோக்கி வந்து கூப்பிட்டுருக்குன்னு சொல்லி. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஜெனரேஷன் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆதாம் ஏவாள்லாம் 962 வருஷம் 940 வருஷம் சொல்லி ஒவ்வொருத்தரும் 900 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க ஒரு மனிதனுக்காக தேடிக்கொண்டே இருந்தார். இதில் பார்த்தா ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருக பண்ணுவேன், நீ வந்து நான் சொல்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் எப்படி உருவானதுன்னா, ஒரே ஒரு மனிதனை கொண்டு தான் இஸ்ரவேல் தேசம் உருவானது. முழு இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமே இல்லாமல் இருந்தது. கானான் தேசம் இருந்தது, காசா இருந்தது, பாலஸ்தீனம் இருந்தது, சீரியா இருந்தது, பெர்ஷியா இருந்தது, ஈரான் இருந்தது, ஈராக் இருந்தது, எல்லாமே இருக்குது. ஆனால் இஸ்ரவேல்னு சொல்லி ஒரு தேசமே இல்லை. கர்த்தர் பாருங்க, இல்லாத ஒரு தேசத்தை கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு உருவாக்கினார். அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாக இருக்கும் பொழுது அழைத்து ஆபிரகாம் என்ன பண்றார், காண்பிக்கும் தேசத்திற்கு போகும்படி, அதாவது நான் சொல்லுகிறதை செய்கிற ஒரு மனிதன் இருக்கிறானா என்று பார்த்தார். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சொல்ற காரியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாம் கூட லோத்தும் வராரு. லோத்து பார்த்தீங்கன்னா பிரிந்த சோதம் குமாராக்கு போயிறாரு ஒரு காலகட்டத்தில். அப்பொழுது சோதம் குமாரா அழிக்கப்படுறது. ஏன் சோதம் குமார் அழிக்கப்பட்டது? அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலையே. அப்போ ஏன் சோதம் குமார் அழிக்கப்பட்டது? சோதம் குமாரா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்தாங்க. அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட், இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வருவது நேராக அழிவு தான். ஃபஸ்ட்டு ஒரு அழிவு இருந்தது. என்ன அழிவுனா, நோவாவின் காலத்திலே முழு உலகத்தின் கர்த்தர் அழிப்பதற்காக அவர் ஆயத்தமாகி என்ன பண்றாரு, முழு உலகத்தையும் ஜலத்தினால அழிக்கிறாரு. இரண்டாவது அழிவு சோதம் குமாராவை அக்கினினால நோவா கிட்ட சொல்றாரு, இனிமேல் நான் பூமியே நான் தண்ணி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். அடுத்ததாக என்ன பண்றாரு, இப்போ சோதம் குமாராவை வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமான மழை பெய்து சோதம் குமாராவை அழித்து போடுகிறது. முழு சோதம் குமாரின் மக்கள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான செய்கைகளை செய்ததினாலே கர்த்தர் அழித்து போடுகிறார். இங்கேயும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தவறு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை சுட்டி காண்பிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து கொள்ளாமல் அதை என்ன பண்ண அழிக்கிறாரு. இப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்கள் 12 கோத்திரங்களாக மாறுறாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோரி, அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். எகிப்தில் போகிறாங்க. எகிப்தில் யோசேப் மூலயமா எகிப்தில் போய் எகிப்தில் அங்கே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பார்வோ மன்னன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்ண கடுமையான வேலையை வாங்கி அவர்கள் சொல்லும் பொழுது 430 வருடம் கடந்து போகுது. 430 வருடம் கடந்து போகும்பொழுது கர்த்தர் மோசேவை தெரிந்தெடுத்து மோசேவை அனுப்புகிறாரு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக. இப்பொழுது நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளாக, அதாவது தான் நேசித்த ஆபிரகாம், தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆபிரகாமை கர்த்தர் நண்பன் என்று அழைத்தார். தான் நேசிக்கிற ஆபிரகாமை கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 430 வருடம் கழித்து நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுதலையாக கொண்டு வருகிறார். ஒரு மோசே எனும் இரட்சகனை அனுப்பி ஒருத்தரை அனுப்பி கொண்டு வராரு. இவங்க கொண்டு வர சமயத்தில் கர்த்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் கர்த்தர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக காண்பிக்கிறாரு. மேக ஸ்தம்பமாக காண்பிக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பமாக காண்பிக்கிறாரு, செங்கடலை 2ஆக பிளக்கிறாரு. அந்த செங்கடலாம் பிளக்கும் போது பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருந்திருக்கும். சுற்றிலும் வந்து தண்ணியாக சூழ்ந்திருந்திருக்கும். இவங்க நடுவில் வந்து ஒரு பெரிய பாதை இல்லாத இடத்துல பாதையை கர்த்தர் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா யோர்தான் பிளக்குது, வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்படுது, தேவ தூதர்கள் சாப்பிட்ற மன்னா, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வானத்தின் பலக்கணிகளை திறந்து மன்னாவை கொடுக்கிறாரு, காடைகளை கொடுக்கிறாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றுறாரு, கற்பாரின் தண்ணீரை வர வைக்கிறாரு. அவர்கள் சுற்றிலும் அவர்களை அழிக்க நினைக்கிற ராஜாக்களை கர்த்தர் அழித்து போடுறாரு. இப்படியே பல்விதமான அற்புதனை செய்து வராரு. ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக சொல்றாங்க, அவர் மோசே கிட்ட மட்டும்தான் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மோசேவின் இடத்துல மலைக்கு அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு முதலாக கர்த்தருடைய கரத்தினாலே 10 கற்பனை எழுதுறாரு. என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி 10 கற்பனைகளை எழுதி மோசேவின் கரத்திலே கொடுக்குறாரு. அதுதான் நம்ம படித்தோம். இந்த வசனத்தை இப்போ நம்ம மறுபடியும் படிக்கலாம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது.
நல்லா பாருங்க, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? மோசே என்னும் தேவன் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதனின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் எதற்காய் கொடுக்கப்பட்டதுன்னா, நீ செய்யறது தவறு, ஏன் என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி முதலாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. தெரியுங்களா? தன்னை வழி நடத்துகிற தேவனை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியை உருவாக்குறாங்க. வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் அனுப்பி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாரு எகிப்திலிருந்து வரும்பொழுது. ஆனால் அந்த வெள்ளியும் பொன்னையும் உருக்கி மோசே வருவதற்கு லேட் ஆகுது, மோசே அவ்வளோதான் இறந்துட்டாரு, நமக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கும் சொல்லி ஒரு தெய்வத்தை உருவாக்குறாங்க. தாங்கள் செய்வது தவறு என்பதை அறியாமல் செய்கிறாங்க. சிலர் நிர்விசாரமாக, சிலர் துணிகரமாக செய்கிறாங்க. இப்பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நீ செய்கிறது தவறு என்பதை வலியுறுத்துவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக laws, rules and regulations was given to the people of Israelites. இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த லா இது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நீ இந்த லாவை பின்பற்றல, அவ்வளோதான், உனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிருபையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். நம்ம கர்த்தரோடு கூட கிருபையாக அவர் கர்த்தரோடு நம்ம பேசி உறவாடும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்வது செய்வதனாலே அங்கே ஒரு லாவை கொடுக்கப்படலை. இப்போ முதலாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுனால இப்போ கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடைவெளி அதிகமாயிற்று. இப்போ கர்த்தர் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் மட்டும்தான் நான் உன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய முகம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக யோசுவா கிட்ட சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனை பாக்கியவான். தாவீது என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டே இருக்காரு, அந்த 5 ஆகமங்களை படித்து தியானிக்கிறாரு, கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறாரு. அவ்வளோ காரியங்களை என்ன பண்ணுறாரு? அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த புதிய பாட்டில் வரும்பொழுது நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றி, ஒருவன் எந்த மனிதனால் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி பரலோகத்தில் போக முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு அவசியமே கிடையாது. பிகாஸ் நியாயப்பிரமாணம் எந்த மனிதனையும் நீதிமானாய் மாற்றாது, எந்த மனிதனையும் பரிசுத்தமாய் மாற்றாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே, நீ செய்யறது தவறு, உனக்கு ஒரு தேவன் தேவை, உனக்கு ஒரு கிருபை தேவை, உனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை, உன்னால் நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் நீ தேவனுடைய துணையை கொண்டு, கர்த்தருடைய துணையை கொண்டு நீ பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்வதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்புறதில்ல. நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை, அந்த கோரா எனப்படுற அதை நம்பி அந்த நியாயப்பிரமாணத்தை நம்புகிறாங்க. அதனால தான் அந்த சபத் என்றதை அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய காரியங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ். ஆனால் ஓய்வு நாளுக்கு அதிபதியாக இருக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓய்வு நாளில் ஒரு கழுதை ஒரு குழியில் விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா? ஓய்வு நாளில் ஒருத்தரை சுஸ்தமாக்குறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ கேட்குறாங்க, பரிசேயர் செய்கிறோம், ஓய்வு நாளில் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஓய்வு நாளில் உன் கழுதையோ ஒரு ஆடோ மாடோ குழிக்குள்ளே விழுந்துச்சுன்னா நீ தூக்கி விட மாட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க லிட்டரலாக எடுத்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தைப்படி செய்கிறவங்க தான் நீதிமாக நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சுய நீதியை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா? நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன், அதனால நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம அது கிட்டி செய்கிறதுக்கு அது ஒரு டூலாக இருக்கும். ஆனால் நம்மளை பரிபூர்ணப்படுத்துறது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவருடைய குமாரனை நமக்காக அன்பினால் கொடுத்தார். நாமும் கர்த்தரின் அன்பின் நிமித்தமாக அந்த ஃபாதர் சன் என்ற உறவு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை கீழ்ப்படிதான் மட்டும்தான் நீங்கள் அன்பு காண்பிப்பீங்களா? இல்லை, அந்த குழந்தை ஒரு வேளை தவறு செய்தால் கூட திருப்பியும் அகைன் கிருபையினால் அந்த குழந்தையை நீங்கள் கண்டித்து திருப்பி உணர்த்தி, மகனே இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ண, அன்பின் நிமித்தமாக அப்பா சொல்கிறத கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அந்த குழந்தை எப்பொழுதும் ஒரு டீச்சர் அடித்து இதை செய்யாதுன்னு சொன்னால் அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அப்பாவுடைய பாசமே இல்லாமல் முரடனாக இருக்கும். அதே போல தான் நம்ம பரலோக தகப்பனாகிய நம்முடைய பிதா உங்களையும் என்னையும் கிருபையும் சத்தியமும், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு கிருபை எல்லாமே இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்.
நம்ம அதனால் பாவம் செய்யலாமான்னு சொன்னால் கிடையாது. பாவம் செய்தால் நம்ம கர்த்தரை அறியலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் அறியவில்லை அர்த்தம். நம்ம பாவம் செய்வோமானால் நம்ம நமக்காய் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை நம் காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், கிருபைன்னு சொல்லி ஹைப்பர் கிரேஸ் போயிடுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா நான் கிருபை இருக்கிறதுனால நான் இப்போ செய்கிற பாவம் இனிமேல் செய்கிற பாவம் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஹைப்பர் கிரேஸில் போயிட்டு அவங்க விழுந்து போயிடுறாங்க. இது ஒரு விதமான ஒரு பிசாசினுடைய சதி. கிருபை என்று சொல்வது தகுதி இல்லாதவனுக்கு தகுதிப்படுத்துதான் கிருபை. நீங்களும் நானும் நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தருடைய கிருபை என்னை தகுதிப்படுத்தினது. என்னுடைய சுய முயற்சினாலோ என்னுடைய பரிசுத்தத்தினாலோ கிடையாது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் சொல்வதை நான் கேட்பதனால நான் நீதிமான். நான் செய்கிற சுய கிரியினால நான் நீதிமான் கிடையாது. அப்படின்னு பார்த்தா நம்மளோட பரிசுத்தவான் யாரு? பிற தேவர்களை வணங்கி கொண்டிருக்கவங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு இடத்துல போயிட்டு அவங்க தான தர்மங்கள் பண்ணுறாங்க. அவங்க பயபக்தியாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு தான் அவங்களுடைய வேதத்தை எடுத்து படிக்கிறாங்க. எவ்வளோ காரியங்கள் அவங்க சடங்காக சம்பிரதாயமாக பண்ணுறாங்க. நீங்களும் நானும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதை விட ஒரு படி அதிகமாக தான் போய் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தம் உண்டாகுதா, நீதி உண்டாகுதான்னு கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு இருக்கும்பொழுது தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி ஒரு மரச்செடி, ஒரு கொடியானது உடைந்து அந்த செடியை விட்டு கீழே இருக்கும் பொழுது பட்டு போகும், அதே போல தான் அந்த கொடியினால் கனிகளை கொடுக்க முடியாது. அந்த கொடியானது திராட்சை செடியோடு இணைக்கப்படும் பொழுது தான் அந்த கொடியிலேருந்து கனிகள் பூத்து கனி கொடுக்கும். அதே போல தான் நாம் கிறிஸ்துவோடனே கூட நம்முடைய தகப்பன் பரலோகத்தின் பிதா நமக்காக அனுப்பப்பட்ட அவர் ஒரே குமாரனோடு நாம் இசைந்து இருக்கும் பொழுது, அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது தான் நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய நீதினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இது ஒரு பெரிய டாபிக். இதை ஒரு சின்ன ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவரில் சொல்லி முடிக்க முடியாது. பட் இந்த சார அம்சம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் ஒன்று கொடுக்கப்படவே இல்லை. கர்த்தர் பூமியை படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது, மனிதன் கர்த்தரிடத்திலே கர்த்தரிடத்திலே போவதற்கு கர்த்தர் அன்பினாலே அழைத்தார். ஆபிரகாமை அன்பினால் அழைத்தார். ஆபிரகாமை தேடினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரிடத்திலே எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய நாங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், நாங்கள் என்ன கற்பனை நான் ஃபாலோ பண்ணோம். வாட் ஆர் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஐ நீட் டு ஃபாலோ டு கம் டு யூ. கர்த்தர் அதை எதிர்பார்க்கவே இல்லை முதலாவதாக. ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணம் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு நியாயப்பிரமாணத்தை மீதாக கூட நீங்கள் இப்போது 10 நியாயப்பிரமாணம் இருக்குது. 10ல் ஒரு நியாயப்பிரமாணத்தை நீங்கள் செய்ய மறந்தால் கூட நீங்கள் கண்டம்னேஷனுக்குள்ளே தான் இருப்பீங்க. அதாவது நீங்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக தான் இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய சரீரத்திலே நியாயப்பிரமாணத்தை அவர் எடுத்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். முந்தின மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நேராக நடத்தினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய மேசியா, அவர் என்ன பண்றாரு, நம்மை பரலோக நடத்தி செல்கிறாரு. முந்தின மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி பார்த்து அவர்களுக்காக மன்னாவை வாங்கி கொடுத்தாரு. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தை, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை நமக்காக அவர் கொடுக்கிறார். அந்த சரீரத்தை நாம் புசித்து, அந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பட்ட பாடல் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தேவன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதுமா, இது கிருபை தானன்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம விசுவாசித்தால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கிரியை எங்கே? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உன் குமாரனை போய் மோரியா தேசத்தில் உள்ள அந்த மலையிலே பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய கழுதை எடுத்துக்கொண்டு தன் மனைவி எடுத்தது கூட சொல்லாமல் ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் பலி செலுத்துவதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த பலியை செலுத்துவதற்கும் அவன் துணிகிறான். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரா, மகனே மகளே, நீ உன்னுடைய வீட்டை விட்டு, இல்லை நீ இந்த இடத்துக்கு போகாத, நீ இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எங்கே? நீங்கள் அதை துணிகரமாக செய்கிறீங்களா இல்லை செய்யாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது இரவு நேரத்தில் நீங்கள் தூங்காமல் ஜெபிக்க சொன்னார்னா ஒருவேளை நீங்கள் தூங்கிடுறீங்களா? இல்லை காலையில் கர்த்தர் எழுப்பி நீ ஜெபின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்க மறந்துடுறீங்களா? பாருங்கள், நேற்று தினத்தில் அந்த மலையில் போய் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் என்ன
பண்ணு, ஒரு அக்கினி மதிலை நீ எழுப்பு, உன்னை சுற்றிலும் ஒரு வளையத்தை நீ போடு, அக்கினியாக ஒரு வளையத்தை போடுன்னு சொல்கிறாரு. அதை நான் செய்கிறதுக்கு நான் உடனே அதை செய்கிறதுக்கு நான் துணிந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். அதை செய்ய ஆரம்பித்து ஒரு சில கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம கர்த்தர் சில காரியங்கள் சொல்லுவார். இது ஆமாம் பிரதர், கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், நான் அதை செய்ய மறந்துட்டேன். அதனுடைய விளைவு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒருவேளை ஏதோ ஒரு நல்ல காரியத்தையோ ஒரு பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம், இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். கர்த்தர் சொல்லுவார், நீ வெளியே போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போ, இந்த இடத்துக்கு நீ போகிற. ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து தேற்றவாளனாக இருந்து நமக்கு என்னது தேவை எது தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எப்படி பேசுவார்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மூலியமாக பேசுவார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பெறாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அனுதினமும் வாஞ்சிங்க, வாஞ்சியுள்ளவனுக்கு கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார். இங்கே உட்கார்ந்துருக்கிற நான் நீதிமானோ பரிசுத்தவானோ கிடையாது, இல்லை நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டானால் உங்களுக்கும் அதே பலன் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவன் பாவம் செய்வானால் பிதாவின் வலது பாசத்திற்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு தடவை மன்னித்திருங்க பிதாவை, அவன் அழிக்காதீங்க. பாருங்க, சோதம் குமாராவை கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் அனுப்பி சோதம் குமாராவை அழித்து போட்டார். அதே போல நோவாவின் காலத்திலே பெரும் ஜலப்பிரயாணத்தை அனுப்பி முழு உலகத்தையும் அழித்து போட்டார். வெறும் நோவாவின் பேரில் உள்ள அந்த மிருகங்களும் நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் ஒரே ஒரு வினாடி போதும் முழு உலகத்தை அழித்து போடுவதற்கு. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை என்று அந்த ஒரு விஷயம் இருப்பதினாலே கர்த்தர் இந்த பூமியை அழித்து போடாமல் இருக்கிறாங்க. கிருபையினால் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஆபேலின் ரத்தம் காயினை பழி வாங்குவதற்காக அங்கே பேசினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுது. நானும் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கர்த்தரை இப்பொழுது அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த கர்த்தர் நீங்கள் எப்போ அறிந்தாலும் சரி, முழு மனுக்குலத்திற்கே கர்த்தர் ரத்தம் சிந்தினார். ஒரே ஒரு கூட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித குலத்திற்கே கர்த்தர் ரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு ரட்சிப்பை மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம், அந்த நாட்டு மக்கள் செத்து போட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜீவனை கொடுத்து அந்த மக்களையும் கர்த்தர் காப்பாற்றுவதற்காக, பரலோகத்திற்கு அழைத்துக் கொள்வதற்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் கர்த்தர் வரவே இல்லை. முழு மனுக்குலத்தை ரட்சிக்கப்படுவதற்காக தன் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன், இறைவன் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் ஜீவ ஆத்மாவானான். நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம தியானித்தோம் எப்படி மனிதனை தன்னுடைய சாயலின்படி கர்த்தர் படைத்தான்னு சொல்லி. நீங்கள் நம்ம டெய்லியும் சொல்லிக் கொடுக்குற இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தை, ஒவ்வொரு ரெவலேஷன்ஸ் கர்த்தர் கொடுப்பாரு, ஒவ்வொரு சத்தியத்தை கொடுப்பாங்க. டைம் இருக்கும்போது ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 45-50வது நாள் கிட்ட நம்ம மார்னிங் டிவோஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 50 நாளையும் நம்ம நிறைய சத்தியங்களை தியானித்திருப்போம். இந்த சத்தியங்கள் நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இஃப் டைம் பெர்மிட்ஸ், டைம் கிடைத்தால் இந்த காரியங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் கிருபையும் சத்தியமும் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, ஐயோ என் ஆண்டவர் தண்டிச்சிருவாரு, என் ஆண்டு இது பண்ணிடுவார். கர்த்தருடைய கண்கள், இது கிருபையின் காலம். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் தயவு கிடைத்திருக்கிறது. நாம் அனுதினமும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும். நான் செய்கிற இந்த நல்ல காரியத்தினால நான் பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தருடைய ரத்தத்தினாலே, கர்த்தர் எனக்கு சிந்தின ரத்தத்தை நான் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக இருப்பதினால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் நீதிமானாக்கப்படுவதனாலே நான் நீதியின் காரியத்தை செய்கிறேன். நான் அநீதியின் காரியத்தை செய்ய மாட்டேன். நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக கர்த்தர் சொல்கிற காரியத்தை நடப்பேன். நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஸ்திரீயோடு தவறு செய்ததான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பதே தவறு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ அந்த பாவம் செய்து விபச்சாரம் செய்து விட்டாய் ஆயிற்று என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது புதிய ஏற்பாட்டில் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். நியாயப்பிரமாணத்தில் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மி. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். உன்னை ஒருத்தர் ஒரு கணத்தில் அறிந்தால் நீ மறு கணத்தை காண்பி. உன்னை ஒருத்தர் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போ. உன்னுடைய வஸ்திரத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டா இன்னொரு வஸ்திரத்தையும் கூட நீனு.
பாருங்க, உன்னை 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 துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய சத்துருக்களை சிநேகி. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தை பாருங்க, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். உன்னை ஒருத்தன் உன்னுடைய உன்னை வந்து ஒருத்தன் அடித்து உன் பல்ல உடைச்சிட்டானா நீயும் அவன் பல்ல உடைச்சிடு. நீ வந்து உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனை கொண்டுட்டானா நீ அவனை கொன்று. கல்லெறிந்து பாருங்க, கொடூரம். அந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாண்டர்ட், இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் வேற. அதாவது கிறிஸ்துவின் சாயலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார், நீங்களும் நானும் அன்பாகவே இருக்க வேண்டும். ஹalleluya. ஷாகா ரபா சியா ரபா சேகா மாந்தோ சே லீஃப்ரா ஹாந்தோ சே. இந்த நாள், இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்வது, நீ என்னுடைய சாயலின்படி மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து சாய்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை மேல் நம்பிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு கர்த்தரை மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆசைப்படுங்க. எப்பொழுதும் ஒரு வேலைக்காரனை போல இருக்காதீங்க. வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க செய்கிறேன், இது சொன்னீங்களா அது செய்கிறேன், அது சொன்னீங்களா செய்கிறேன். வேலைக்காரனை போல இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் குமாரரும் குமாரத்திகளுமா வைத்திருக்கிறார். ஹalleluya. குமாரனும் குமாரத்திகளுக்கு தான் கர்த்தருடைய சொத்துக்கள் எல்லாம் சொந்தம். குமாரனும் குமாரத்திகளை தான் கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய சிங்காசனத்தில் அமரும்படி அழைத்திருக்கிறார். வேலைக்காரனுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த கம்பெனிக்கு போறியா, நீ இதை பண்ணணும், 9 மணிக்கு வரணும், நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. அவன் வந்து வேலைக்காரன், ஹீ இஸ் எ சர்வெண்ட். குமாரன் யாரு? உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவனை மிரட்டிகிட்டே இருக்க மாட்டீங்க, அன்பு கொடுப்பீங்க. அவன் திருந்துறதுக்கு அன்பு காமிச்சு அப்போ என்ன பண்ணுவான்? அப்பா என் மாதிரி இவ்வளோ அன்பாக இருக்கிறாரே, நான் அப்பா கீழ்ப்படினோம், என் அம்மா எனக்கு இது இவ்வளோ செய்கிறாங்களே, நான் எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக இதை செய்யக்கூடாது. அதுதான் அன்பு. அன்பின் நிமித்தமாக தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்குறாரு. அதை விட ஒரு படி மேலே போய் படைத்த இறைவன், உங்களையும் என்னையும் உருவாக்கி இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இறைவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு ஆழம் எதுவுமே கிடையாது. ஆழம், நீளம், அகலம் அளக்கவே முடியாது. கடலின் ஆழத்தை பார்க்கிலும் அதிகமான ஆழம் கர்த்தருடைய அன்பு. அவர் உங்களை நேசித்ததினாலே தன்னையே அவர் வந்து வெறுமையாக ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே அவருடைய நிர்வாணம் தோன்றிற்று. இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் பரமபிதா அவருடைய குமாரனை சிலுவையிலே உங்களுக்காக எனக்காகவும் நிர்வாணமாய் நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக அவர் நிர்வாணமாக தொங்கப்பட்டார். அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய சொல்லை மீறின பொழுது அவர்களும் கர்த்தரும் பிரிந்து விட்டாங்க. அதாவது ஒரு திரைச்சிலை வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அந்த திரைச்சிலை இரண்டாய் பிரிந்தது. யார் வேணா எங்கே வேணா இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை தொழுது கொள்ளலாம். இப்படி தான் நியாயப்பிரமாணம் வருவதற்குன்பாக, ஆசரிப்பு கூடாரம் வருவதற்குன்பாக மனிதர்கள் தேவனை எல்லா இடத்திலும் தொழுது கொண்டிருந்தார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, பெத்தேலில் போகும்பொழுது கர்த்தர் வந்து யாக்கோபுக்கு தரிசனமாறாரு. ஒரு ஏணியிலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாக தரிசனமாறாங்க. தேவதூதன் அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டி இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டார், இது கர்த்தருடைய ஸ்தலம் என்று சொல்லி பெத்தேல், பெனியல் என்று சொல்லி நிறைய பேர், எகோவா ஈரே, எகோவா ராஃபா, எகோவா ஷமா என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் கர்த்தருக்கு நாமங்களை சேர்த்து சொல்றாங்க. ஏன் ஆகார் கூட பீர் லஹாய் ரோயி என்று சொல்லி ஆகார் ஆபிரகாமினுடைய வேலைக்காரி பெண்மணி கூட கர்த்தருக்கு வந்து ஒரு பேரை சொல்றாங்க, ஒரு வைக்கிறாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் வெளிப்பட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியாயப்பிரமாணமே கிடையாது. கர்த்தர் வந்து அவ்வளோ அன்பாக இருந்தார். நியாயப்பிரமாணம் வந்த பொழுது மனிதன் நியாயப்பிரமாணத்தை செய்வதனாலே மனிதனால ஒரு நாளும் கர்த்தரிடத்தில் போகவே முடியாது. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி தான் படைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்படி தான் படைக்கப்பட்டோம். We are called to be in relationship, not to be in a servant. தகப்பனின் நண்பு என்ன தெரியுமா? அந்த பிரிந்து போன இளைய குமாரனுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார். என்னுடைய மகன் எப்போ வருவார், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் பாவம் பண்ணி எல்லா செலவழித்தான். இப்பொழுது பண்ணி சாப்பிட்ற தவிர கூட கிடைக்கல. திரும்பி வரும்பொழுது தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி தழுவி அணைத்து கொண்டு அந்த தகப்பன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தகப்பன் தான் நம்முடைய பிதாவானவர். அந்த தகப்பன் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவன் தான் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பனுடைய அன்பிற்கு ஆழம், நீளம், அகலம் இன்னதென்று சொல்லவே முடியாது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போகலாம். இதுதான் கிருபை. இந்த கிருபை ஒரு மனிதனை புழுதியிலிருந்து ஒரு மனிதனை எடுத்து ராஜாவிலே உட்கார முடியும். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதை கர்த்தர் கிருபையினாலே கொண்டு போய் அரியணையிலே அமர்த்த முடியும். ஒரு மோசேவை அடிமை
அடிமைத்தனத்தில் இருந்த மோசே, எகிப்து ஜனங்களிலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்த மோசேவை அவர் ராஜாவின் அரண்மனையிலே ராஜா வீட்டிலே வளரும்படி செய்ய முடியும். ஒரு யோசேப்பை அடிமையாக விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை கர்த்தர் ராஜாவின் சமூகத்திலே ஒரு பார்வோன் மன்னனுக்கு ஒரு அடுத்ததாக உட்கார வைக்க முடியும். ஒரு தானியேல் பாபிலோனிலே அடிமையாக விற்கப்பட்ட தானியேலை கர்த்தர் நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே ஒரு 4 ராஜாவின் கீழே கர்த்தர் தானியேலை ஒரு பிரைம் மினிஸ்டராக வைத்திருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிருபையினாலே கர்த்தர் உயர்த்தினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என் தேவனுக்கு விரோதமாக இந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசம் முழுவதிலும் யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் பசுத்தவானும் யாருமே கிடையாது. ஏன்னா யோபு கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் காலையிலே அன்பின் நிமித்தமாக காலையில் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்தால் மன்னித்துங்கன்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக பலி செலுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே தரம் மறிக்கப்பட்ட கிருபாதர பலியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நமக்காக மரித்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பிற்கு ஆழம் நீளம் இதுமே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு புறாவையோ ஒரு ஆடையோ ஒரு மாடையோ போய் வெட்டி உங்கள் பாவத்திற்காக பலி செலுத்துகிற கர்த்தருடைய ரத்தத்தை நீங்கள் நம்புறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி என்னை சுத்திகரித்தது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். God will speak with you. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. அந்த ஒரு மனிதன் நீங்களாக இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். நாம் கைகளிலே கர்த்தருடைய அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டதை நாம் நினைவு கூற போகிறோம். எப்படி இந்த கிருபை நமக்கு கிடைச்சிச்சு? கர்த்தருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது. அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே 39 சாட்டை அடியினாலே அடிக்கப்பட்டு நிர்வாண கோலமாக இரத்த வெள்ளத்திலே அடிக்கப்பட்டு சிலுவையில் இருந்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இனில் வாசமாக இருக்கிறார். இனி நான் அல்ல, அவருக்காக நான் வாழப்போகிறேன். நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இந்த பாடல் இயேசுவை நான் பின் செல்ல நான் முடிவு செஞ்சிட்டேன். நான் இனி பின்னோக்க மாட்டேன். உலகம் எனக்கு பின்னாடி, சிலுவை எனக்கு முன்னாடி. ஏனால் அந்த சிலுவையினாலே எனக்கு கிருபை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் என்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கிற்று. ஹல்லேலூயா. அந்த பாடல் ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது ஒரு மேலான சிநேகிதம். யாரும் ஒரு அடிமைக்காக தன் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க, தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுப்பாங்க. நீங்களும் நானும் உங்கள் பிள்ளையோ என் பிள்ளையோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நாம் பார்த்து கொள்ள முடியுமா? முடியாது. என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஓடி வந்து செய்வோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய இறைவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய பரமபிதா. நாம் பாவத்திலே மரித்து செத்து கொண்டிருக்கும் பொழுது, பிசாசன் வாதித்து கொண்டிருக்கும் பொழுது, பிதாவானவர் தன்னுடைய ஒரே பிறன குமாரனை உங்களுக்காக எனக்காகவும் அவர் அனுப்பி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தன்னுடைய கைகளை விரித்து சிலுவையிலே அவரிடத்தில் அன்பு காண்பிக்க வேறு ஒன்றுமே இல்லை, வேற எதுவுமே தெரியல அவருக்கு. நான் எப்படி இந்த மனிதர்களுக்கு என்னுடைய அன்பை காண்பிக்க முடியும்? தன்னுடைய எல்லா கடைசி சுட்டு ரத்தத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தி
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அடிக்க சித்தமாகி, அவர் நொறுக்க சித்தமாகி, அவருடைய ரூபம் மனித சாயலுக்கு ஒப்பாக இல்லை. அவருடைய முகம் அந்த கேடு உண்டாயிற்று. அவருடைய ரூபம் மனிதனுடைய ரூபம் போலவே இல்லை. அப்படி என்றால் அவருடைய முகம் சிதைந்து மனிதன் பார்க்கக்கூடாதபடிக்கு அலங்கோலம் ஆயிற்று. அப்பேற்பட்ட இறைவன், அப்பேற்பட்ட தேவனுடைய அன்பு உங்களையும் என்னையும் இந்த காலை நேரத்தில் நிரப்பட்டும். கிருபையாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே வாசமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த சிலுவையின் மரணம் ஒரு மனிதனை கோரமாக்கி, இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் அந்த மாதிரி தண்டனை கிடைக்கல. ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவனுடைய குமாரனுக்கு அப்படி கிடைக்கும்னு சொன்னால், அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னா பாவியாகி எனக்கு எவ்வளோ கிடைக்கணும். ஆனால் அதுதான் கிருபை. நான் மறிக்க வேண்டிய இடத்துல, நான் நிர்வாணமாய் தொங்க வேண்டிய இடத்துல கர்த்தர் எனக்காக அவர் அங்கே மரித்தார், எனக்காக சிலுவையை சுமந்தார். அந்த கொல்கத்தா மலையிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பிற்கு நீளம் ஆழம் அகலம் என்னதென்று நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது தான் அந்த அன்பினுடைய முழுமையை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், எவ்வளவு அன்பாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நேசிக்கிறார், எவ்வளவு அன்பாய் விக்கிரகத்திற்கு பின்னாடி போய்கொண்ட என்னையும் உங்களையும் அவர் எப்படி அவர் நேசித்து அவருடைய அன்பினாலே நம்மை அணைத்துக் கொண்டார் என்பதை நாம் உணர முடியும். நம்ம கர்த்தருடைய அன்பிற்கு நாம் இதமே செலுத்த முடியாது. ஆண்டவரே, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்மை தொழுது கொள்வேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு நீங்க செய்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்மை தொழுது கொள்வேன். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிற்கு நம்முடைய அன்பை நாம் கொடுப்பது தான். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அன்பை கொடுக்க முடியாது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃபேமிலி, நம்ம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுனால கர்த்தர் இடத்துல நம்ம ஒரு நாளும் போக முடியாது. நியாயப்பிரமாணம் மனிதனையும் கர்த்தரையும் பிரிப்பது தான் நியாயப்பிரமாணம். மனிதனையும் கர்த்தரையும் பிரித்தது தான் நியாயப்பிரமாணம். மனிதனுக்கு பாவம் என்னதென்று உணர்த்தது தான் நியாயப்பிரமாணம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். கிருபையும் சத்தியமும் அதை நமக்கு கொடுத்து நமக்கு அதை விளங்க பண்ணினார். நாம் இந்த அப்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அப்பத்திலே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. இந்த பரிசுத்த அப்பத்திலே கர்த்தர் நமக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நமக்கு நினைவூட்டுவதற்காக இந்த அப்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புசிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நன்றி செலுத்தலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, அன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி நீ இந்த அப்பத்தை எடுத்து, லார்ட் ஜீசஸ், இந்த அப்பத்தை நீ எடுத்து இதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அப்பத்தை நீ உங்களுடைய சீஷரில் கொடுத்திராண்டவரே. இன்றைக்கு நாங்களும் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற இந்த 42 44 பேரும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த பந்தியில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் இருக்குமானால் ஆண்டவரே நீர் தடைகளை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. இது நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் இதை புசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பட்ட பாடு நினைவு கூறுகிறோம். நாம் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தர் நமக்காய் பட்ட பாடு நினைவு கூர்ந்து நாம் இதை புசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இந்த இரத்தத்திலே நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? சன்ஷிப், குமாரத்துவம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு, பிதாவோடு கூட நாம் சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்யும்படிக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் இந்த திராட்சரசத்தை நாம் ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. எப்படி எனில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின இந்த வார்த்தை, இந்த ஒரு வசனம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துறீங்களா? I would like to know whether this word of the Lord blessed you or not. Raga dhaba sheka mantoro rabu she bandoro se Raymantu se Sister Kavita Ruth, சிஸ்டர் கிருஷ்ணவேணி, இயேசுவின் நாமத்தால் திருமணம் உங்களுக்கு நடக்கட்டும். இயேசுவுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. The Lord is going to bless you with a marriage life. Labo shaka tu rabasiantoro alishekera manto sambra hashikere
Liba tu rakatia sek frahanto. El fruta sefa rahando se. Elohi rabba se kamato. Elohi kaburada base. கர்த்தருக்கு மகிமை. Sister Anisha, God bless you. Thanks for joining. Mando Rabba Saka Baraba Seke Remanse Elfro Tase கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்ஃப்ரோ ஷியாத்தோ சே. சிஸ்டர் விஜய் கனடிக்கா ஜெபிக்கிறேன். அவனுடைய எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஷா ரபா சே கேரே. சிஸ்டர் ஷர்மிளா, God bless you. மாந்தா சே. சிஸ்டர் செந்தமிழ், பிரதர் செந்தமிழன். சிஸ்டர் அனிதா, God bless you. ஷாகா தூ ரபா சே கமாந்தோ. இந்த ஜெபத்திற்கு புதிதாய் வந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு குமாரத்துவத்தையும், கர்த்தர் உங்களை குமாரனும் குமாரத்திகளும் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு நீல மால மகலம் இன்னதென்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அன்பு பரிசுத்தமானது. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம். ஒரு பாவிக்காக, ஒரு அக்கிரமக்காரனுக்காக மரிப்பது யாராலும் முடியாது. கர்த்தர் நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்கு தியானிக்கும்படிக்கு இது கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இந்த வார்த்தையை தியானித்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு இந்த காலை நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த ஜெபத்தில் வர முடியாமல் இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, பலவீனத்தினாலே, சரீர பலவீனத்தினாலே, ஆண்டவர் வேலையின் பழுவினாலே, ஆண்டவரே ஒரு வேலை உறங்கிவிட்டார் என்று சொன்னால் அவங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தையை அவங்க தியானிப்பதற்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவர்களோடு பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எங்களுக்கு உணர பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்காய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தேவனுடைய ஒவ்வொரு மிஷினரிகள் ஆண்டவரே உமக்காக ஜீவனை தியாகமாய் வைத்தார்கள். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை செய்த மறுபடியும் உழன்று ஒரே பாவத்துக்குள்ளே இராதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் அன்பின் நிமித்தம் கிருபையின் மேலே கிருபை அடைந்து, ஓ ராடா பா ஷாகா தூ ரபா ஷேகே லேபா ரூஹான் தூ சே லீஃப்ரா ஹான்சோ. நீர் வெறுக்கிற காரியங்கள் நானும் வெறுக்கணும். நீர் செய்ய வேண்டாம் என்ற காரியத்தை நானும் செய்யக்கூடாது. நீர் ஜெபிக்க சொல்லும்போது நான் ஜெபிக்கணும். நீர் உபவாசிக்க சொல்லும்போது நான் உபவாசிக்கணும். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்திற்கு போகும்பொழுது நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். நேற்றைய தினத்தில் நீர் என்னை பாதுகாத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, துஷ்டரின் கைகளுக்கும், ஆண்டவரே துன்மார்க்கின் கைகளுக்கும், அக்கிரமக்காரன் கைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே குடும்பத்திற்காய் நன்றி, மனைவிக்காய் நன்றி, நீர் கொடுக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen, amen, amen. God bless you. Thanks for joining. Hallelujah. Maragada hasefaru hantese. Thank you so much for patiently waiting. பொறுமையாக இந்த ஜபத்திலே கலந்து கொண்டதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். லா ஷாகா தூ ரபா சேக் ஃப்ரஹாந்தோ லபு ஷே ரபு சேகாரமாந்த சே Rimandu zaburaha se lifruda bashaka tu ze mando zefraha se fia lishro bando se. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Rabba shaka tu rabase. Sister Vijayarani Nadrajan, உங்களுடைய டாட்டர் எஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். In the name of the Lord Jesus, அவருக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் 3rd இயர் போகும்பொழுது நல்ல மார்க்கோட நல்ல சிஜிபியோட போக முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ரிசல்ட் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமாருக்கு புதிய ஷாப் கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஷாகா பா ராபாசை. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, புதிதாய் வந்தவர்கள் மேலும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஷாதா ராபா சாபா ராகா தூ ஜெவரியா மாந்து சே
I bless them, Lord. I bless them, Lord. I release the grace and mercy upon their family, Lord, upon their father and mother, upon their husband, upon their children, upon their business, upon their job. In the name of the Lord Jesus, கிருபையும் சத்தியமும் இன்றைக்கு அவருக்கு 2 கண்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை புரிந்து கொள்ளட்டும். It is not by my own actions, it is not by my own self-righteousness, but by the grace of the Lord, but by the holiness of the Lord, but by the righteousness of a God Almighty. I am became righteousness. I am a son of God. I am called to be a son, not to be a servant. I am called to be a friend, not to be an enemy. I am called to be, the ruler, with the Lord Jesus. Radaba sefra hasianto re el protashe kamanto. Sister Sheba Juliet Chellathore, உங்களுடைய மகன் ஈதன்காக ஜெபிக்கிறேன். I pray for his studies in the name of the Lord Jesus. May the Lord grant him the wisdom and the knowledge to excel in all his studies. In the name of the Lord Jesus I pray. Amen. Manda sabu sheka manto el rose fra hazia el abanto se el coprada basi fiato ruse el branto zaba sheka manto rabu zera hase fela manto se Riz robando se el fratu zahulaba shianto lifu tu shekapa rabase el bantu zeke rabanto el pashiato se sharada se kela mando se manduro safruda basiatu saburu hante se kele. Thank you, Jesus. God bless you, people of God. God bless you. It is a great joy to share the word of the Lord. It's a great joy to come before God's presence. It's a great joy to see the faith you have in the Lord Jesus and the love you're showing towards God. கர்த்தருக்கு மேலே நீங்கள் காண்பிக்கிற அந்த அன்பையும் கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலே காண்பிக்கிற அந்த அன்பையும் நான் குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Continue to show your love towards God always. எப்பொழுதும் கர்த்தருக்கு அன்பு செலுத்துங்க. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் அவருடைய சமாதானம் தயவு காருண்யம் எல்லாம் உங்கள் மேலே எப்பொழுதும் இருக்கும். Thank you Jesus. Thank you Jesus. God bless you. God bless you. Shaka tara base fandoze. God bless you Sister Joffi. God bless you Sister Jerlyn. Have a blessed day. God bless you Sister Shaila Jaykumar. God bless you Sister Margaret Felicia. What is 300? எனக்கு புரியல. 300 எனக்கு புரியல. What is Sister Margaret Felicia? And Brother Rajkumar, God bless you. May the Lord grant you success. கர்த்தர் உங்களுக்கு உங்களை சக்ஸஸ் கொடுக்கட்டும். நீங்கள் எதற்காக முயற்சிக்கிறீங்களோ அதில் கர்த்தர் சக்ஸஸ் கொடுக்கட்டும். சிஸ்டர் தமிழ் செல்வி, கர்த்தர் உங்கள் தாயரை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Sister Sharmila, God bless you. Sister Margaret Felicia, Sister Soumya R, God bless your ministry. Sister Jessie Rijal, God bless you. Sister Brother Sendamilan, God bless you. Shada Rabba Say.